வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி பொங்கல் திருநாள் இல்லைங்களா? இன்றைக்கி 2024 தேதி ஜனவரி 15ஆம் தேதி. இன்றைக்கி பொங்கல் திருநாள் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். பொங்கலை எல்லோருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. நம்மளுடைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கலை பற்றியே ஒரு 2 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பண்டிகை அப்படின்ற நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க முடியாது. பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழமையான ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய நாட்டில், அதாவது நம்மளுடைய இந்திய நாட்டில் முதன்மை தொழிலாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் இருந்திருக்கு. அது தொழில்னு கூட சொல்ல முடியாது, விவசாயம் மட்டும்தான் முக்கிய ஒரு துறையாக இருந்திருக்கு. விவசாயத்துறை தான் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம இருந்தோம். இப்போவும் நம்ம நாட்டில் விவசாயம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் சில இடர்பாடுகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வேண்டாம். இன்றைக்கி விவசாயம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத கொண்டாடுற வகையில் தான் இந்த பொங்கல் திருநாள் இருக்கும். அதாவது பல இடங்களில் பார்த்திங்கன்னா முப்போகம் விளையுது அப்படின்னு சொன்னால் கூட முப்போகம் விளையிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடங்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த போகம் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தை மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி தை பொங்கல் அன்னைக்கு என்ன கொண்டாடுவாங்கன்னா, நம்மளை வாழ வைக்கிற இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிற மாதிரி, அதாவது முக்கியமாக சூரியனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் இந்த பொங்கல் திருநாள் இருக்கும். நம்ம உழவர்களுடைய பெருமையை சொல்கிற மாதிரி அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். இந்த பழமையான வரலாறு மிக்க இந்த பொங்கல் திருநாளில் முதல் நாள் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவோம். அது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்கழி மாதம் முடிகிற கடைசி நாளில் போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு பழையதெல்லாம் போட்டு எரிக்கிறோம் இல்லைங்களா? அது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான். இது வழக்கமாகவே, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பழைய விஷயங்களை நம்ம எரிச்சிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேஸ்ட் பொருள் மட்டும் இல்லை, நம்ம மனதில் இருக்கிற பழைய தேவையில்லாத விஷயங்களை நம்மளை விட்டு போக்கிட்டு நல்ல விஷயங்களை இந்த தை முதல் நாள், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். தை முதல் நாள் இன்னையிலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குது அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல்னு மறுநாள் இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அப்படின்னு இருக்குது. இப்போ மாட்டு பொங்கல்ங்கிறது விவசாயிகள் அதிகமாக கொண்டாடுவாங்க. மாடு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு பொங்கல் பண்டிகை தான். காணும் பொங்கல்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 4வது நாள். அது பார்த்திங்கன்னா உறவினர்கள் சந்திச்சுக்கிற நாள் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லோரையும் போய் பார்க்குறோம் இல்லைங்களா? அதைத்தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மருவி வேறு வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க. ஆனால் காணும் பொங்கல் அப்படிங்கிறது தான் பழமையான வார்த்தை. இப்போ 4 நாட்கள் பண்டிகையில் முதல் நாள் போகி பண்டிகை, 2வது நாள் தை பொங்கல் பொங்கல் திருநாள், 3வது நாள் மாட்டுப் பொங்கல் திருநாள், 4வது நாள் காணும் பொங்கல் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ஏன் பொங்கல் திருநாள்னு சொன்னோம்னா, பண்டிகை மனிதனுக்கு, மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்ம நம்பணும், அதை கடைப்பிடிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்டிகைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தாவே தெரியும், பண்டிகைகள் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? இந்த தை பொங்கல், இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி நம்ம எவ்வளவெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? புதிய ஆடைகள் வாங்குகிறோம், புதிய பொருட்கள் வாங்குகிறோம், பொங்கல் வைக்கிறதுக்கான பொருட்கள் வாங்குகிறோம், இனிப்போட துவங்குகிறோம், கரும்புகள் வாங்குகிறோம். இந்த மாதிரி எவ்வளவோ பொருட்களை நம்ம கொள்முதல் பண்ணுறோம், நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பண்ணுறதுனால எவ்வளவு வியாபாரிகள் அவங்களுடைய வியாபாரத்தை பார்க்க முடியுது. இதெல்லாம் நமக்கும் தேவை தான் இல்லைங்களா? இதை மற்ற நாட்களில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம தேடினாலும் மற்ற நாட்களில் இப்போ கரும்பெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தான் கரும்பை நம்ம வந்து பார்க்கவே முடியும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிராமத்து பக்கத்துலலாம் கரும்பு மற்ற மாதங்களில் கூட பார்க்க முடியும். இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தான் நம்மளால் இந்த கரும்பை பார்க்கவே முடியுது. அதனால் இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எவ்வளவு வியாபாரங்கள் நடக்குது. வியாபாரம் முக்கியம் இல்லைங்களா. இப்போது ஒவ்வொரு பண்டிகையும் இந்த பொங்கல் திருநாளை தவிர மற்ற பண்டிகைகளையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எல்லா பண்டிகைகளுமே மனிதனுடைய வணிகத்தை பெருக்கணும்னு இருக்கும். அதை வந்து நோக்கமாக வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து புதிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு இருக்கும். குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுக்குறோம். அதை அவங்க போடும்போது நமக்கும் மகிழ்ச்சி, அவங்களுக்கும் மகிழ்ச்சி. அதாவது உலகமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொங்கல் பண்டிகை மற்ற பண்டிகை இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். இந்த பண்டிகை இல்லாத ஒரு உலகத்தை நினச்சி பாருங்களேன், ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம், நம்ம வேணுங்கிறப்போலாம் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறோம், புத்தாடை வாங்கிக்கிறோங்கிறது வேறு. ஆனால் பண்டிகையை நோக்கமாக வச்சுக்கிட்டு வாங்கி பாருங்களேன், அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு என்றைக்குமே இருக்காது. நீங்கள் வந்து பண்டிகை அன்னைக்கு எல்லாருமே வந்து சந்தித்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த பொங்கல் திருநாளுங்கிறது நம்ம தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, வட இந்தியாவிலையும் கொண்டாடுறாங்க. அவங்களுடைய மொழியில் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுவும் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக தான் இருக்குது. அவங்களும் இதே மாதிரி தான் கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கத்தின்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தவிர பல நாடுகளில் தமிழர்கள் வசித்த பகுதிகளில், இன்னமும் வசிச்சுக்கிட்டு இருக்கிற பகுதிகளில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தமிழர்கள், விவசாயம் அல்லாத தமிழர்களும் இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகையை உலகம் முழுவதுமே கொண்டாடுறாங்க. இதை வந்து நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய பண்டிகைகள் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பண்டிகைகளை என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பண்டிகைகளினுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய வீடுங்களில் பார்த்திங்கன்னா பொங்கல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல்னால் 4 நாள் லீவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 3 நாள் லீவு கிடைக்கும், நாங்கள் வெளியில் எங்கேயாவது போவோம், ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் வெளியில் வந்து போகிறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த 4ஆவது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் உறவினர்களை பார்க்க போகலாம், வெளியில் நீங்கள் போகலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பொங்கல் அன்னைக்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய சுற்றுலா போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பண்டிகையினுடைய முக்கியத்துவம் தெரியலை அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து பண்டிகைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா நாட்களாக நீங்கள் மாற்றாமல், பண்டிகைகளை உங்களுடைய குடும்பத்தினரோடு இருந்து, இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவங்களோட, ஏன்னா இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய சிட்டியில் வந்து நம்ம வேலை செய்கிறோம், குடும்பத்தோடு இருக்கோம். நம்மளுடைய குடும்பத்தினுடைய பெரியவங்கள்லாம் வந்து சில வீடுகளில் நம்மளோடவே இருக்காங்க. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பெரியவங்க, அதாவது தந்தையர்கள், தாய் தந்தையர், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்க்கணுன்னா இந்த பண்டிகை தான் நம்மளுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். அவங்கள வந்து நம்ம வருஷத்தில் 1 டைம் 2 டைமாவது போய் பார்க்கணும் இல்லைங்களா. அவங்களையெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பண்டிகைகளை வந்து அவங்களோட கொண்டாடலாம். அவங்களுக்கு அதெல்லாம் வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஊருக்கு போகிறதுனா நீங்கள் சொந்த ஊருக்கு போய் சொந்த ஊரில் நீங்கள் கொண்டாடி பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அனுபவம். அதனால் நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லி இந்த பொங்கல் பண்டிகையை மட்டும் நீங்கள் வந்து மற்ற சுற்றுலா நாட்களாக மாற்றாமல், நீங்கள் பொங்கல் பண்டிகையை நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு இருந்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்க. அந்த மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு வருஷம் முழுவதுமே இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பொங்கல் பண்டிகையில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா வெறும் பண்டிகைங்கிற ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிட முடியாது. மறுபடியும் சொல்கிறோம், பொங்கல் பண்டிகை என்பது வந்து வெறும் ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்ல முடியாது. பண்டிகையிலேயே வந்து இது ஒரு பெரிய வரலாறு உள்ள பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் பண்டிகைகளோட முக்கியத்துவத்தை நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்டிகையை பற்றி பேசியிருக்கோம். அது பொங்கல் பண்டிகையை பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.